ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். மேஷராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார். பிறகு ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு மங்கள யோகமாக அமர்கிறார். ராசியில் செவ்வாய் இருப்பது நாம் நமது சொந்த வீட்டில் இருப்பது போல்
எந்த ஒரு விஷயத்தையும் எவராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம், எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறது, ஒரு மிதிமிஞ்சின வேகத்தை கொடுக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒரு வீரமாக அதே நேரத்தில் விட்டு கொடுக்காமல் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. பிறகு குரு மங்கள யோகமாக மேஷராசிக்கு செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது இங்கு புத்திரகாரகன் மற்றும் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி குரு பலம் பெறுகிறது. 2ஆம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாக அமைவதனால் மேஷராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். என்ன சார், இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையா என்று தானே கேட்கிறீர்கள். இதற்கு முன்பு மேஷத்துக்கு ராசியாதிபதி செவ்வாய் சனியின் கூட்டணியில் இருந்தது. பிறகு ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பத்தின் கூட்டணியில் இருந்ததனால் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பலவிதமான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. குடும்பத்திலும் ஒரு குழப்பங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது. பண நடமாட்டம் என்பது இவர்களுக்கு குறைவாகத்தான் இருந்தது. இப்பொழுது ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்த பிறகுதான் இவர்களால் நம்மாலும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த குரு மங்கள யோகம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக, இவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படுத்தும் விதமாக, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் விதமாக அமர்ந்திருக்கிறது. மேலும் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் கூட்டணி. இதில் சூரியன் என்பது இந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி, புத்திரர்களை குறிகாட்டுகிறது. அதாவது புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் வருவதனால் இவர்களது குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒரு குட் நியூஸ் என்பது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தை மையமாக வைத்து வேலை செய்பவர்களாக இருந்தாலும், ஒப்பந்தத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், அல்லது அரசாங்க வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், பேமெண்ட் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். மேலும் இவர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணி. 4ஆம் இடம் என்பது வீடு வாகனம் மனை மாத்துர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வகையராவை குறிப்பதனால் இவர்களுக்கு இவர்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஃபேஸ் லிஃப்ட் என்பது ஏற்படும். ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்தால் அந்த வீட்டுக்கு ஒரு புதிய வீடு போல் ஒரு பொலிவு என்பது ஏற்படும். இவர்களுடைய கம்ஃபர்ட் லெவல் என்பது ஒரு அடுத்த லெவல், அதாவது அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். வயதை அனுசரித்து அவரவர் தாயார் வகையராவுக்கும், அது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுதுதான் இங்கு 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை வந்து விட்டதே. அதனால் இவர்களுக்கு பெரிதாக இனி வம்பு வழக்கு நோய் போன்ற விஷயங்களிலிருந்து படிப்படியாக வெளியே வந்து விடலாம். 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு பெரிய அவமானமோ தோல்வியோ போன்ற விஷயங்கள் ஏற்படாது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி வக்கர நிலையில் இனி இருக்கப் போகிறார். இருந்தாலும் இங்கு பாதகாதிபதி வக்கரமாக மாறும் பொழுது தனது இயல்பு நிலை என்பது மாறி, அதாவது அதன் நெகட்டிவ் ஆன பலன்கள் மாறி ஒரு அபிவிருத்தியான பலன்களை ஏற்படுத்தும். இதனால் இது நாள் வரை லாபம் என்பது கண்களுக்கு தெரிந்தது, கைகளில் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருந்த நபர்களுக்கு இனி லாபம் என்பது கண்டிப்பாக கைகளில் கிடைக்கும். எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தில்தான். ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது. இதனால் இரவு நேரங்களில் இவர்கள் ரொம்பவும்
ரொம்பவும் தங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது. மேலும் கால்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடினமான உடற்பயிற்சி செய்கிறேன், டெய்லி நான் இவ்வளவு தூரம் வாக்கிங் போகிறேன் என்பது போல் இல்லாமல் மிதமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால், நான் சொல்வதை விட மேஷராசிக்கு இந்த மாதம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். தனஸ்தானம் சுகஸ்தானம் வலுப்படுகிறது. லாபம் இவர்களுக்கு கண்டிப்பாக கைகளில் வரும். இந்த மாதத்துக்கு நீங்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்திற்கு மட்டும் துர்கா வழிபாடு செய்வது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் செய்வதனால் இதன் பாதகங்கள் கட்டுப்படும். மொத்தத்தில் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.